நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்ட் 1 என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஓவராலா எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பாம்புக்குள்ள எப்படி இப்போ சிக்ஸ் விட்டுருக்கோம், அதை பத்தி உள்ள எப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறது பார்ப்போங்க. ஓகே, இப்போ எப்படின்னா நம்ம பாம்போட அட்ரஸ் எந்த இடத்துல இருக்கு? நம்ம வந்து வழுக்குப்பாறை கிராமங்க. ஓகே, மதுக்கரை பஞ்சாயத்து. ஓகே, மதுக்கரையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மட்டும் உள்ள வரும். ஓகே, நம்ம வந்து 7 வருஷமாச்சு இந்த பண்ண நம்ம சொந்த தோட்டம் தான். அதனால நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணையோட நீளம் ஹைட் சொல்லுவீங்க? நம்ம ஹைட் வந்து ரொம்ப அதிகம் தாங்க. ஏன்னா 15 அடி ஹைட்டுங்க. இவ்வளோ ஹைட்ல போடவே கூடாது. இது வந்து எங்க அப்பா முன்னாடியே போட்டாரு. வந்து முட்டுங்கோடி பண்ணைக்கு போடுற மாதிரி லேயர் ஃபார்ம் போட்டாரு. அது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால நான் மாத்திக்கிறேன். நான் வந்து நம்ம கீழே இருக்கிறத ஆமா. இப்போ வந்து இதனால ஒரு பிளஸ் இருக்குதுங்க. என்னன்னா ஹீட் வந்து உள்ள வராது. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் உள்ள ஹீட் அதிகமாக ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வராது. அந்த பிரச்சனை வராது. அந்த பிரச்சனை வராது. ஓகே, இப்போ இது எவ்வளோ நாள் ஆச்சுங்க? 22 நாள் ஆச்சுங்க. 22 நாள் ஆச்சு. நல்ல வெயிட் நல்லா இருக்குதுங்க. பிரச்சனையாவே இருக்குங்க. இப்போ நீங்க இதுக்கு வந்து நிப்பிள் சிஸ்டம் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ ட்ரிங்கருக்கும் நிப்பிள் சிஸ்டத்துக்கு என்ன பிளஸ் மைனஸ், என்ன ப்ரோசன்? ட்ரிங்கருக்கும் நிப்பிளுக்கும் நம்ம சாதாரணமான இது விஷயம் தாங்க. நம்ம வந்து டம்ளர்ல தண்ணி குடிக்கிறதுக்கும் சொம்புல குடிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸோ அதுதான் கேட்குறீங்க. ஓகே, நிப்பிள்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் போகும் இன்டேக் வந்து. ட்ரிங்கரும் போது நல்லா தண்ணி நிறைய குடிக்கும். வெயிட்டும் நல்லா, கோழி வந்து புஷ் புஷ் நல்லா வரும். நல்லா வெயிட். ஆமாங்க. நம்மளதே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 5600 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் வந்து நிப்பிளுங்க. ஓகே, இன்னொரு 11,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ட்ரிங்கர் தான். தனியா ட்ரிங்கர் செட்டிங். ஓகே ஓகே. இப்போ இது கிளீன் பண்றதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்குமா எப்படிங்க? ட்ரிங்கர்ல வந்து வேலை வந்து அதிகங்க. ஏன்னா அது வந்து டெய்லி கிளீன் பண்ணணும் 2 டைம். ஓகே, அதே நிப்பிள்னா ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 2 டைம் கிளீன் பண்ணா போதும். கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மிங்க. நிப்பிள் போட்டோம். ஆனா ரிசல்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ட்ரிங்கர் தான் பெஸ்ட். நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். இப்போ ஃபீடர் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இதுக்கும் ஒரு சிக்ஸுக்கு வந்து எத்தனை ஒரு ஃபீடர் வந்து எத்தனை ஒரு ஃபீடர் வந்து குறைஞ்சது மினிமம் 38 to 40 சிக்ஸ்க்கு ஒரு ஃபீடர் வைக்கணும். அதனோட அதிகமா வச்சா அதிகமா வைக்கிறது தப்பு இல்லைங்க. ரொம்பவும் அதிகமா வைக்க கூடாதுங்க. அது கோழிக்கு இடைஞ்சலா இருக்குங்க. நம்ம வந்து அளவான ஃபீடர் வச்சிருந்தாலே போதுமானது. இப்போ இது எதுக்கு நடுவுல தட்டி தட்டியே வச்சு மறைச்சிருக்கீங்களா? அது எதுக்குன்னா வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. நம்ம ஏகமா விட்டோம்னா ஓடிச்சுன்னா வெயிட் நம்ம லாஸ் ஆயிடுது. அது இந்த ஒரு பார்ட்டிஷனுக்குள்ள இருக்கும்போது அதை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது, அந்த குஞ்சு இதுக்குள்ள வர முடியாது. அப்ப வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் இருக்காது. இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ற அளவுக்கு நல்லதுதான். ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. அது வச்சிருக்கீங்க. ஃபேன் வெயில் காலத்துல தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஹீட் வராது. கம்பெனிகள்ல ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அதனால நம்ம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல வச்சிருக்காங்க. ஃபேன் இருக்குது, ஃபாகர் இருக்குங்க. இதெல்லாம் இருக்குது நம்ம கிட்ட. ஆனா நம்ம யூஸ் பண்றதுக்கு ஃபாகர் போட்ட சளியில பிடிக்காதுங்களா? இல்லைங்க, அதுக்கு நம்ம மெடிசன் இருக்குதுங்க. அந்த மெடிசன் மிக்ஸ் பண்ணி போடும்போது சளியில பிடிக்கும். என்னென்ன போட்டுருவோம்? நம்ம வந்து 3வது நாள் B1 போடுவோங்க. அப்புறம் 2வது வேக்சின் 12வது நாள் வந்து IBD போடுவோங்க. இந்த 3rd வேக்சின் வந்து 18 to 21. நம்ம அது வந்து எப்படின்னா டைமிங் வந்து கோழியோட வெயிட் பொறுத்து ஜெண்டா போடணுமா அந்த இதை பொறுத்து தான் நம்ம 3rd வேக்சின். 3rd வேக்சின் 18 to 21 நாளுக்குள்ள எல்லாம் சோட்டா போடணும். 3 வேக்சின் போடணுங்க. அதுக்கு மேல நம்மளுக்கு ஏதாவது டிசீஸ் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்பவும் வேக்சின் போடணும். இடையில 30க்கு மேலேயும் கூட வேக்சின் போட வேண்டியது இருக்கு. டிசீஸ் வந்துருச்சு, IBD வேற எங்காவது அஃபெக்ட் ஆகுது அப்படி இல்லைங்க. நம்மளுக்கு அஃபெக்ட் ஆனாதான் போடுவாங்க. வெளியே அஃபெக்ட் ஆகிறதுக்கு நம்ம போட முடியும். இப்போ ஒரு கோழிக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கணக்கு? அதை எப்படி கணக்கு? அது வந்து வெயில் காலத்துக்கும் குளிர் காலத்துக்கும் மாறுங்க. வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா 1.3 கூட வச்சு இறக்குறாங்க. 1.3க்கு ஒரு கோழி அப்படியே இறக்குறாங்க. அதே குளிர்காலம்னா 1.1 1.2க்குள்ள. ஆமாங்க. அப்போ குளிர்காலத்துல கொஞ்சம் கோழி அதிகமா விடுவாங்க. நல்லா கோழி வருங்க. அதனால கொஞ்சம் எச்சா வருவாங்க. கோழி வந்து நல்லா வரும். நல்ல ரிசல்ட் இருக்கும். குளிர்காலத்துக்கு தான் என்னைக்குமே பிராய்லர் கோழி நல்லா வரும். வெயில் காலத்துக்கு கஷ்டம் தான். கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். பாகர் ஓட்டுனா அது ஹீட் ஸ்ட்ரோக்ல சாகாம பாத்துக்கணுங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப இருக்குதுங்க வெயில் காலம். இப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல கல்ல போட்டு போடுவாங்க. இப்போ நீங்க தேங்காய் மஞ்சி போட்டுருக்கீங்க. நம்ம கல்ல போட்டும் போட்டிருந்ததுங்க. 2 பேட்ச் கல்ல போட்டு பார்த்தாங்க. அது ஸ்மெல்லு நம்ம சைட் பக்கத்துலயேங்க. அது ரொம்ப ஸ்மெல் வருங்க. தண்ணி வந்து இஞ்சாதீங்க. அப்படியே அந்த கல்ல போட்டு போய் நின்றுக்கும். வாசம் செமையா வருங்க. அது நமக்கு செட் ஆகாது. அதனால அது வேண்டாம், மஞ்சியே போட்டுக்கலாம். மஞ்சினா இஞ்சிரும். நம்ம தண்ணி மட்டும் சிந்தாம வச்சிருந்தோம்னா கோழிகளே பறிச்சு கலக்கி அதாவது களைச்சிரும் ஃபுல்லா. நம்ம ஒரு களை களைச்சு விட்டோம்னா அப்புறம் மீதி கோழி பறிச்சிரும்.
இப்போ மஞ்சு போட்டிருக்கோம், இதுக்கு ஏதாவது அளவு இருக்குங்களா மஞ்சு போடுறதுக்கு? நான் வந்து 3 இன்ச்சு யூஸ் பண்றேங்க. 3 இன்ச்சு தான் போடுறேன். இந்த கிளைமேட் 3 இன்ச்சு நல்லா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா கோழி பறிச்சு படுக்கும்போது நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. மஞ்சு நிறைய போட வரைக்கும் நல்லதுதான், ரிலாக்ஸ் ஆகுது. 3 இன்ச்சு போட்டா மினிமம் போட்டா போதும். அதே தளமா இருந்துன்னா 2 இன்ச்சு போட்டா போதும். ஓகே. சிமெண்ட் தரமா இருந்துன்னா 2 இன்ச்சு போட்டா போதும். இப்போ இ ஃபார்ம்லாம் சொல்றாங்க, அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது வந்து போடலாங்க. நம்ம 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கே ரொம்ப ரேட் அதிகமா வந்துருக்கு. 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா வந்துருக்கு. அது போடுறதுனால பெனிஃபிட் இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து டிசீஸ் வராது கோழிக்கு, கோழி நல்லா வெயிட் வரும். ஏன்னா நம்ம ஃபுல்லாவே கஸ்டமைஸ்டு தான், நம்ம கிளைமேட்டே கஸ்டமைஸ்டு. அது வந்து எல்லா மற்ற கிளைமேட் மாதிரி இல்லை, கஸ்டமைஸ்டு கிளைமேட்ங்காட்டி நல்லா வரும். இப்போ நம்ம வியூவர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இ ஃபார்ம்னா என்னென்ன ஒரு ஐடியா எல்லாம் இருக்கும், அதை நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இ ஃபார்ம்னா என்ன, இப்ப நாம பண்ணிட்டு இருக்க ஃபார்முக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து நம்ம ஓபன் செட்டிங்க, நம்மளுக்கு வந்து இ ஃபார்ம் கிடையாது. இ ஃபார்ம்னா என்னன்னா ஃபுல்லாவே ஃபுல்லா அடைச்சிருக்கு, ஃபுல்லாவே பிளாக் பண்ணியிருக்கும். நம்ம வந்து ஏசி வச்சிருக்கோங்க, வென்டிலேஷனுக்கு ஃபேன் வச்சிருக்கோங்க, அது போக ஹீட்டர் வச்சிருக்கணும். அப்புறம் ஆட்டோ ஃபீடரு, ஆட்டோ ட்ரிங்கர், ஆட்டோ ஃபீடரு ஃபுல்லா நிக்கல் சிஸ்டம், எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஆட்டோ ஃபீடர் இது ஆட்டோ ஃபீடர் தான். ஆட்டோ ஃபீடர் மீன்ஸ் அது தனியா ஒரு ஆட்டோ, இதுக்கு ஃபீட் பண்றதே வந்து ஆட்டோமேட்டிக்கா வருங்க. அது ஒரு பைப்ல வந்துரும். இந்த மாதிரி இருக்கு, அது ஃபீடரே வேற மாதிரி ஹைட் கம்மியா இருக்கு. சின்ன ஃபீடர் ஹைட் கம்மியா இருக்கு. அந்த ஃபீடர் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 லட்ச ரூபா பக்கம் வந்துருங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, ஆனா நல்லா ரிசல்ட் இருக்கும். இப்ப 5000 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கீங்கன்னா கம்பெனிக்கு வந்து 5600 700 10,000 குஞ்சு கூட விடுற கம்பெனி இருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 குஞ்சு விடுற கம்பெனிலாம் இருக்கு. ஏன்னா நீங்க ஏசி வச்சிருக்கீங்க, உங்களால அந்த கிளைமேட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க குஞ்சு எச்சா விடுவாங்க, வெயிட் வந்துரும். இப்ப நம்மள இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா வெயில் டைம்ல ரிசல்ட் இருக்காது. ரிசல்ட் இருக்காதுன்னு கிடையாதுங்க, வேலை அதிகமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். நீங்க பகல்லயும் லைட் எரியணுங்க, பகல்ல லைட்ல ஆஃப் பண்ண முடியாது. பகல்லயும் லைட் எரியணும், ஃபேன் ஓடணும், எல்லாமே ஏசி ஆன் பண்ற வேண்டிய இருக்கு. ஏசி இருந்தா ஏசி இல்ல, வென்டிலேஷனுக்கு அதுக்குன்னு தனி ஃபேன் இருக்குது. நம்ம கிட்ட அந்த பண்ணையில இருக்குது, அந்த ஃபேன் தான் வாங்கி வச்சிருக்கிறேன். அந்த ஃபேன்ல ஓட்டுற மாதிரி இருக்குங்க. இப்ப மார்க்கெட்ல இப்ப கொஞ்சம் ட்ரெண்டா வந்துட்டு இருக்குங்க. இப்ப வச்சிருக்காங்க நிறைய பேர். உடுமலைப்பேட்டையில 3 ஃபார்ம் இருக்குதுங்க. அப்புறம் பல்லடத்துல 2-3 ஃபார்ம் இருக்குதுங்க. நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அது வந்து என்னன்னா ஆளே இல்ல என்கிட்ட வந்து சுத்தமாவே என்னாலே செய்ய முடியாது, ஆளும் இல்ல அப்படிங்கிறவங்க வந்து இ ஃபார்ம் போடுறது பெஸ்ட். ஏன்னா அது எல்லாமே ஆட்டோமேஷன், போன்லயே கண்ட்ரோல் பண்ற மாதிரி கண்ட்ரோலர்ஸ் ஃபுல்லாவே கண்ட்ரோலர்ஸ். டைமருக்கு வச்சு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபீடு வந்துடும். அந்த டைம் ஆச்சுன்னா மோட்டர் ஆன் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபீடு வந்துடும், தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எல்லாமே ஆட்டோமேஷன் போது நம்மளுக்கு அங்க ஆள் தேவை. ஒரு பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் ரொம்ப ஹைஃபையா போறவங்க பண்ணலாங்க, அது பண்ணலாம். ஏன்னா இது வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகம். இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அது நம்ம ஃபியூச்சர்ல பண்ணலாங்க. இப்ப இந்த சென்டிவே கூட மாத்தலாங்க. என்ன நம்ம இதெல்லாம் சைட்ல அந்த பாய்கள் எல்லாம் புடிங்கி போட்டு நம்மளே கூட மாத்தலாம். செவர்ல வேண்டியது இல்ல, செவர்ல இல்லைங்க, அதுக்குன்னு தனியா இதுக்குன்னே பாயில் தார்பாலின் விற்கிறாங்க. தார்பாலின் அதுக்குன்னே இருக்குது, நல்ல ஹை குவாலிட்டி இது இருக்குது. அதை வாங்கி நம்ம வந்து மடக்க முடியாது, அது ஸ்ட்ரைட் அவ்வளவுதான், ஷீட் மாதிரி தான் இருக்கு. அதை போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி ஃபேன் வந்து அந்த கடைசியில இந்த கடைசியில, அப்புறம் ஹீட்டர் வைக்கணுங்க. ப்ளோயர் ஹீட் வந்து ப்ளோயர் மாதிரி இருக்கு, அது வைக்கணும். அதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இதையே கூட மாற்றலாம். எப்போ வேணா ஃபியூச்சர்ல தான் ஐடியா இருக்குங்களா பார்க்கலாங்க. இப்போதைக்கு நம்ம இதே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்போது என்னால முடியலைங்கிற காலத்தில் கண்டிப்பா நான் பண்ணிடுவேங்க. நன்றி.